ஈர்ப்பு விதியை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த சேனலில் அந்த மாதிரி பேசுனாங்க, இல்லை நான் படித்த புத்தகத்தில் வேறு மாதிரி சொல்லியிருந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஈர்ப்பு விதியை பற்றின ஒரு புரிதலில் நிறைய குழப்பத்தோடு இருக்காங்க. நிறைய மித் இதை பற்றி புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு, இல்லை ரொம்ப நாளாக அது சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சிந்தனைகள் ஈர்ப்பு விதி மேலே இருந்துச்சு அப்படின்னா, இந்த பார்ட் பை பார்ட்டாக இருக்கிற சீரியஸில் நான் அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 17+ இயர்ஸாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை நான் அனுபவபூர்வமாக என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் ஒரு 8 to 9 இயர்ஸ் நான் வந்து டீச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதை பற்றின எனக்கு இருக்கிற புரிதல், நான் என் கிளைண்ட்ஸ் கிட்ட பார்க்குற ஒரு விஷயம், தென் நீங்கள் சொல்கிற அந்த மித், இதெல்லாம் வச்சு தான் இந்த பார்ட் பை பார்ட் சீரிஸ் பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட் பார்ட். இங்கே உங்களுக்கு இருக்கிற ஈர்ப்பு விதி பற்றின குழப்பங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்ற ப்ராசஸ் நிறைய பேருக்கு ஒரு புது விஷயமா இருக்கலாம். இல்லை நிறைய பேர் இதில் நீங்கள் பயிற்சி பண்ணி நிறைய மாற்றங்களை பார்த்துருக்கலாம். சில பேர் எல்லாம் தெரிஞ்சிட்டும் இன்னுமே பயிற்சி பண்ண யோசிச்சுட்டு இருக்கலாம். அப்படி இருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலில் ஈர்ப்பு விதி பற்றி நிறைய விஷயங்கள் 7-8 இயர்ஸாக பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நிறைய ப்ராக்டிசஸ் வந்து பிளேலிஸ்ட் இருக்கும். இதை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா கூட ஒரு 3 months ஆகும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு இந்த பயிற்சிகள் உதவும் அப்படின்னா இதை நீங்கள் எடுத்து செஞ்சு பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்மக்கிட்ட ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதில் நீங்கள் வேணாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின முதல் மித் என்ன அப்படின்னா, இட் ஒர்க்ஸ் லைக் மேஜிக் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது விசுவலைஸ் பண்ணால் நடந்துடும், நினச்சாவே நடந்துடும், நினச்சிக்கிட்டே இருந்தால் நடந்துடும், 100 தடவை சொன்னால் நடந்துரும்ன்ட்டு இது ஒரு மேஜிக் ப்ராக்டிஸ் மாதிரி நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் போய் எங்கே படிச்சிருப்பீங்க. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில பேர் இதை மேஜிக் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, ரொம்ப நாள் என் லைஃப்பில் நிறையா விஷயம் நினச்சது நடக்கலை. அப்படிங்கிறப்போ ஒரு பயிற்சியை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து அதில் சிந்தனையை செலுத்தும் போது நமக்கு லைஃப்பில் நார்மலாக இருக்கிற அந்த பிளாக்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொன்றிலையும் தடைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விலகும் போதே நமக்கு நிறைய சக்ஸஸ் கிடச்சிடும். ஈர்ப்பு விதியில் வந்து நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கோல் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண நடக்குமானா, நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு ரொட்டீனுக்குள்ளே வருவீங்க. உங்கள் தாட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அலைன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அப்போது சாதாரணமாக உங்கள் லைஃப்பில் இருக்கிற தடைகள் விலகும் போதே ஏதோ உங்களுக்கு மேஜிக் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனால் ஆமாம், ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் கிடச்சிரும், விசுவலைஸ் பண்ணால் கிடச்சிருன்றதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ இங்கே மித்த என்ன அப்படின்னா, இது ஒரு ஈஸி ப்ராசஸ் நினச்சிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியே தவிர லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருக்கணும். அதுக்கு நீங்கள் சில எஃபர்ட்ஸ் போடுவீங்க. உங்கள் தாட் ப்ராசஸ் உங்களோட தேவைக்கு அலைனாக இருக்கணும். ஸோ சொன்ன உடனே இது ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயம் நினைக்க வேண்டாம். இது எல்லாமே ப்ராக்டிக்கலி பாசிபிள். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிஸி ஸ்கெடியூல் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் இந்த விஷயங்களை லைஃப்பில் ஒரு பகுதியாகவே மாற்றிக்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மேபி இனிஷியலாக சில பேர் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். ஒரு கோல் 2 கோல் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே மேஜிக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் சொல்கிற மாதிரி சும்மா பேசிக்காக நினச்சா நடந்துடும் அப்படிங்கிற மேஜிக் இது கிடையாது. இன்னொரு காமனாக இருக்கிற பெரிய மித் என்ன அப்படின்னா, நீங்கள் நெகட்டிவாக இருந்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாது அப்படிம்பாங்க. இங்கே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ப்ளே நிறைய இருக்குது. அதாவது எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு கூட இது நெகட்டிவ் தாட், இது பாசிட்டிவ் தாட்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. பட் நெகட்டிவாக இருந்தால் நடக்காதானா கண்டிப்பாக இல்லை. நிறைய பேருக்கு தாங்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை, ஏதோ ஒன்று பத்தலை, இல்லை ஏதோ ஒன்று இங்கிட்ட இல்லாத அடையணுன்றது தான் இங்கே வரும். ஸோ அப்போ அந்த இல்லைன்றதே ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் ஸ்டேட் தான். இங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே நெகட்டிவாக இருந்தால் நடக்காது அப்படின்னா, இங்கே ப்ராக்டிசஸ் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் தாட் ப்ராசஸும் பாசிட்டிவாக மாறிடும். ஒன்று, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நெகட்டிவே வராதான்னா கண்டிப்பாக வரும். இப்போ நமக்கு சாதாரணமாக இருக்க ஒரு பயம், இல்லை ஒரு கவலை, இது எல்லாமே நம்ம நெகட்டிவ் தாட்டுன்னு தான் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட பிலீஃப் சிஸ்டம், அதாவது ஒரு தேவையின் மேலே இருக்கிற நம்ம நம்பகத்தன்மை இருக்குது இல்லையா, அதுவே நம்மளை பாதிக்கலாமே தவிர நார்மலாக நமக்கு ஏற்படுற நெகட்டிவ் தாட்ஸுக்கும் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் பெருசாக கனெக்ட் இல்லை. ஸோ எப்படி புரிஞ்சிக்கூடாதுன்னா, இதுக்குள்ளே வந்துட்டால் நான் பாசிட்டிவாக மட்டும்தான் யோசிக்கணும், பாசிட்டிவ் தான் பேசணும், இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷரை பில்ட் பண்ணிடும். அதுவே ஒரு நெகட்டிவாக கூட இருக்கும், அப்சஷனாக மாறும் சம்டைம்ஸ். அதனால் நெகட்டிவ் பாசிட்டிவ் பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் நெகட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் தேடுறது அடையிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குற ஒரு விஷயந்தான் மேனிஃபெஸ்டேஷன். அதை நோக்கி செயல்படுறதுக்கான ஆக்ஷன் இன்டியூஸ் பண்ணுறது தான் கான்ஷியஸோட வேலை. இதுக்கு நடுவில் வர நெகட்டிவ் பாசிட்டிவ் பற்றிலாம் நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நெகட்டிவான பர்சனாக இருந்தாலும் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் வர முடியும், உங்கள் லைஃப்பை மாற்றிக்கவும் முடியும். அடுத்த விஷயம், மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எல்லா விஷயத்தையும் அடைஞ்சிட முடியும்,
இன் 2 days யூ கேன் மேனிஃபெஸ்ட் எனிதிங் யூ வாண்ட். இல்லை 1 வீக்கில் இது கிடச்சிரும், 3 நாள் பயிற்சி பண்ணுங்க இது நடந்துரும். இது எப்படின்னா, இது வந்து உண்மை இல்லை அப்படின்னோன்னா அது சில பேருக்கு நடந்திருக்கும். போய் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். இப்போ நம்ம சேனல்லேயே சில சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த சீக்ரெட் வெப்சைட்டில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கும். 2 டேஸில் நடந்துச்சு, இந்த செக் எழுதி வச்சேன் அடுத்த நாளே பணம் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டன்டேனியஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும். அதாவது குயிக்காக நடந்துருன்றதை நேரடியாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா, ஒரு வேலையை அடையணும்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி வரைக்கும் அது ஏன் என்கிட்ட இல்லைன்னா, அது சம்மந்தமான நெகட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்குள்ளே நிறையா இருக்குது. அப்போ நான் அந்த ஜாபுக்கு முயற்சி பண்ணும்போது என்னுடைய சென்சஸ் கரெக்டாக அதை வந்து ஈர்க்கிறதுக்கான அடிப்படைகளை காமிக்க மாட்டேங்குது. ஒரு பயிற்சிக்குள்ளே வரும்போது ஒரு அஃபர்மேஷன் கேட்குறீங்க, நன்றி எழுதுறீங்க, ஜாபை நோக்கின எண்ணங்கள், அந்த வேலையை நோக்கின எண்ணங்களை வந்து நீங்கள் நெகட்டிவாக இல்லாமல் பார்த்துக்கிறீங்க. அதுக்கான சின்ன சின்ன பயிற்சிகள் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கான்ஷியஸ்க்கு வந்து இது வரைக்கும் இருந்த பிலீஃப் சிஸ்டம் மாறி அதை பார்க்கக்கூடிய தன்மையை மாற்றிக்குது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் போய் ஒரு இடத்துல எவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவ் சைடு தான் பார்க்கறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை கான்ஷியஸ் கொடுக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இது இன்ஸ்டண்ட்டாக நடக்குமானா, எனக்குள்ளே எந்த அளவுக்கு கழிவுகள் இருக்குது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜாப் பற்றி நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எனக்குள்ளே இருக்குது, அது எந்த அளவுக்கு இருக்குது, நான் பாஸ்ட்டில் என்ன டேட்டா கேரி பண்ணிட்டு வந்திருக்கேன், அதை பற்றின எவ்வளோ மோசமான விஷயங்கள் நான் படிச்சிருக்கேன், அது எவ்வளோ தூரம் அது கஷ்டம் நான் நினைக்கிறேன், உள்ளே நம்புகிறேன், இதை பொறுத்து தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் இன்ஸ்டண்ட்டாக நடக்குதா லேட்டாக நடக்குதான்னு முடிவாகும். ஏன் சில பேர் குயிக்காக நடந்தால் சொல்கிறாங்கன்னா, அவங்க பொய் சொல்ல, அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஏரியாவில் அந்த அளவுக்கு நெகட்டிவ் பிளாக்ஸ் இல்லை. இப்போ எனக்கே பர்சனலாக நிறைய விஷயம் குயிக்காக நடக்கிற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் ரொம்ப டிலேடாக இருக்கும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் நான் படிப்படியாக கற்றுக்கும் போது தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இது குயிக்காக நடக்குதுன்னா அதை பற்றின பிலீஃப் சிஸ்டம் என்கிட்ட ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இது லேட் ஆகுது அப்படின்னா அதில் நான் என்னோடய பிலீஃப் சிஸ்டத்தில் ரொம்ப பின்னாடி இருக்கேன்னு அர்த்தம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ குயிக்காக நடக்குமானா சில இடங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய இலக்குகள் வந்து உங்கள் நம்பகத்தன்மைக்குள்ளே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு 50,000 சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு 50,000 இன்கம் உங்கள் வீட்டுக்கு இருக்குது, ஆனால் உங்கள் இலக்கு வந்து 30,000 தான் வேல்யூ அப்படின்னா அதை நம்புறதுக்கு பெருசாக ஈர்ப்பு தேவை கிடையாது, நீங்களே நம்புவீங்க. அதே ஒரு 50,000 வருமானம் இருக்குது, உங்கள் கனவு வந்து 5 கோடிக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மேபி உங்களுக்குள்ள பிலீஃப் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தினுடைய அளவு, அந்த தேவையின் மேலே இருக்கிற அந்த அர்ஜ், இதெல்லாம் தான் வந்து டிசைட் பண்ணணும் நீங்கள் அந்த தேவையை எவ்வளோ சீக்கிரமாக அடைய போகிறீங்கன்ட்டு. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் நிறையா பண்ணால் நடந்துருன்றது உண்மை கிடையாது. உங்கள் பிலீஃப் சிஸ்டமை நீங்கள் ரீஒர்க் பண்ணுவீங்க, உங்கள் பர்செப்ஷனை மாற்றுவீங்க, ரெகுலராக உங்கள் கான்ஷியஸை நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதுலேயே நீங்கள் வந்து செலுத்த ஆரம்பிப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. முழுசாக முத்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் யாரோ ஒருத்தர் குயிக்காக நான் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா அது உண்மை கிடையாது. அடுத்த விஷயம், நான் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிக்குள்ளே வந்தால் எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா, வெறும் நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தால் போதுமா? நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த பயிற்சியை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் நடக்கும் பாருங்கன்னு சொல்கிறாங்கன்னு என்கிட்ட கேட்பாங்க. இப்போ வந்து யூனிவர்ஸோ இந்த கான்ஷியஸோ இதெல்லாம் வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். அப்போது எனக்குள்ள ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியை செய்யும்போது என்னோட தேவைக்கு தகுந்த மாதிரி என்னை கான்ஷியஸ் வழி நடத்த ஆரம்பிக்கிறதே தவிர நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கோன்னு சொல்லாது. இப்போது நான் வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணி நான் ஒரு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். நான் அதை ஒழுங்காக படிக்கலையோ ஏதோ ஒரு காரணம் என்னால் எக்ஸாமே பாஸ் பண்ண முடியல. ஸோ நான் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிக்குள்ளே வரேன்னா அந்த படிப்பை நான் படித்து தான் ஆகணும், அந்த எக்ஸாம் நான் அப்பியர் ஆகி தான் ஆகணும், நான் போய் வேலை தேடி தான் ஆகணும். ஆனால் இதை நான் பண்ணும்போது இவ்வளோ நாள் நான் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த அந்த படிப்பையோ இல்லை அப்பப்போ வர எனக்கு இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸையோ இல்லை படிப்பு போர் அடிக்குதுன்னு சொல்கிற விஷயத்தையோ இல்லை படிக்காமல் இருக்கிறதுக்கு நான் காட்டுற காரணங்களையோ கான்ஷியஸ் ஏற்றுக்காது. அப்போது என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயிற்சி பண்ணும்போது நான் எடுக்க வேண்டிய ஆக்ஷனை கரெக்டாக என்னுடைய திங்கிங் லெவலுக்கு அதை அலைன் பண்ண ஆரம்பிக்கும். பொறுப்பாக இல்லாமல் இருக்கிறவன் பொறுப்பாக மாறுவேன். படிக்கவே முடியலன்னு சொல்லி காரணம் தேடுறேன்னா படிக்கிறதுக்கு மட்டுமான காரணங்களை தேட ஆரம்பிப்பேன். எனக்குள்ளே இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். திடீர்னு யோசிப்பேன், ஒரு வேளை எனக்கு என் ஜாப் தான் கோல் அப்படிங்கிறப்போ இந்த கவர்மெண்ட் ஜாபோடைய டேட் தள்ளி போகுது, இல்லை எனக்கு வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல, எனக்கு சப்ஜெக்ட் புரியலன்னு காரணம் காமிச்சிட்டு இருக்கிறேன்னா என் ஜாப் தான் கோல் அப்படின்னா முதல்ல ஏதோ ஒரு ஜாபுக்கு போகிறேன், அப்புறமா கூட படிச்சுக்கிறேன்ற மாதிரி என்னுடைய ஆக்ஷன்ஸ் மாறும், என்னுடைய பிளானிங் மாறும். ஸோ இங்கே கான்ஷியஸ் என்ன பண்ணுதுன்னா, நீ ஆக்ஷன் எடுக்காமல் இரு, நீ நினச்சா மட்டும் நடக்கும்னு சொல்லலை. நீங்கள் இந்த ப்ராக்டிசஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அதாவது இன்றைக்கு வரைக்கும் செய்யாத வேலைகளையோ சிந்திக்காத வழிகளையோ கூட நீங்கள் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் உங்கள் கான்ஷியஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. இங்கே வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா,
நீங்கள் இந்த பயிற்சி செய்யும்போது உங்கள் சிந்தனை விரிவடையுது. ஒரு குறுகலான கட்டத்துக்குள்ளேருந்து நீங்கள் வெளியே வருவீங்களே தவிர ஆக்ஷன் எடுக்காமல் இருந்துக்கலாம் அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க, பட் மெனக்கெட்டு ஐயோ வேலை செய்யணும் அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும், உங்களுக்கே அந்த ஃபோர்ஸ் வந்துடும். உங்களை கான்ஷியஸ் கரெக்டாக வந்து எங்கே போகணும், யார்கிட்ட பேசணும், என்ன பண்ணணுன்றது முதற்கொண்டு கைட் பண்ணும். அடுத்தது ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு மெத்து தான், அதாவது நீங்கள் அடுத்தவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுன்றது. ஸோ இது வந்து நான் சுத்தமாக ஏற்றுக்க மாட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு பீரியட்லேருந்து இருக்கிற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரீ வில் இருக்குது. இப்போது எனக்கு ஒரு தேவை இருக்குது, நீங்கள் எனக்காக கவலைப்படுற ஆள்னு வச்சுப்போமே. எனக்காக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு இலக்குக்காக நீங்கள் உட்காந்து பயிற்சி பண்ணுறதோ சிந்தனை மாற்றுறதோ பண்ணிங்கன்னா அது எனக்கு எப்படி மாறும்? என்னோட தேவை என்ன, என் சிந்தனை என்ன, என்னோட இலக்கு என்னன்னு என் கான்ஷியஸ்க்கு தெரியும். அப்போது அடுத்தவங்களுக்கு பயிற்சி பண்ணி மாற்ற முடியுமானா சில பேருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்னோடய பிரதருக்கு வந்து வேலை கிடைக்கும்னு நினச்சேன், நான் எழுதுனா அவருக்கு கிடச்சிருச்சு. நான் ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகணும்னு நினச்சேன், எழுதுனா நடந்துருச்சு. உண்மை சொல்லணும்னா உங்கள் சிந்தனை அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அவங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிற விதத்தை பொறுத்து தான். அதாவது அவங்களுக்கு அந்த இலக்கு எப்படி, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், இதுதான் நடக்குமே தவிர நம்மளுடைய சிந்தனை அடுத்தவங்க வாழ்க்கையை பாதிக்காது. நல்ல முறையிலையும் சரி, கெட்ட முறையிலையும் சரி. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி ஒருத்தர் வாழ்க்கையை ஸ்லோ பண்ணவும் முடியாது. நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அவங்களுடைய சிந்தனையை மாற்றவும் முடியாது. சில பேர் சொல்லலாம், இல்லைங்க நான் பண்ணேன், அவங்க மாறிட்டாங்க. இங்கே ஒரு சின்ன டேஞ்சர் இருக்குது. இது எங்கே மேஜராக வரும்னா, நான் ஒருத்தரை விரும்புகிறேன், அவங்க என்னை ஏற்றுக்கவே இல்லை, இந்த ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள நான் விரும்ப வச்சுட்டேன் அப்படிம்பாங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளுடைய ஃப்ரீ வில் அப்படின்றது சுய விருப்பு வெறுப்புகள்னு சொல்லுவோம். இந்த சுய விருப்பம் இல்லை சுய தேவை அப்படின்றது நம்ம முடிவு பண்ணி நமக்குள்ளே உருவாகிறது. ஒரு வேளை நீங்கள் ஒரு பர்சனை மேனிப்புலேட் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷனால் நீங்கள் அதை மாற்றி இருந்தால் கூட அந்த பர்சன் தன்னுடைய சுய சிந்தனைக்கு வந்துடுவாங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியாது, அவ்வளோதானே தவிர அவங்களுடைய கான்ஷியஸ்க்கு எது முக்கியம், எது இம்பார்ட்டன்ஸ்னு தெரிஞ்சிடும். அப்போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணதை கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளுடைய சிந்தனையால் இன்னொருத்தர் வாழ்க்கையை மாற்ற முடியாது. நமக்கு நல்ல எண்ணம் இருக்கலாம், அவங்க லைஃப் மாறணுன்ற ஆசை இருக்கலாம், அதுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சால் டைரெக்டாக கூட சப்போர்ட் பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க குரூப் ப்ரேயர்ஸ் பண்ணால் நடக்கும், கரெக்டு தான். பட் இன்னொருத்தரோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைங்க, தப்பு கிடையாது. பட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி மாற்ற முடியுமானா இல்லை, பாசிபிளே கிடையாது. இப்படி யாராவது சொல்லி இது நடக்கும்னு சொன்னாங்கன்னா தேவையில்லாமல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு அவங்களுக்காக சில பயிற்சிகள் பண்ணும்போது அவங்க லைஃபுடைய ஸ்டேட்டஸை உங்களுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி அது நிறைய ரிஸ்க் இருக்கிறதுனால சொல்கிறேன். அடுத்த விஷயம், லா ஆஃப் அட்ராக்ஷன்னா ஸ்பிரிச்சுவல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபிட் ஆகும்னு ஒரு மித் இருக்குது. இதை பற்றி நான் அடுத்த பார்ட்டில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது போக ஈர்ப்பு விதியை பற்றி நிறையா மித்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் கேட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் அந்த கொஷினை போஸ்ட் பண்ணுங்கள். மேபி நான் பார்ட் 2 அதை அட்ரஸ் பண்ணுறேன். நன்றி.